ஹாய் கோபி. ஹாய் பாபா. இன்னும் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ம் கடவுளை பத்தி சொல்லியிருந்தேன். ம் அது வந்து பாத்தீங்கன்னா, கடவுளை நம்ம கும்பிட்டா, கடவுளை வழிபட்டா வந்து ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ம் ஆனா இப்ப கடவுள் உண்மையிலே இருக்கிறாருன்றியா? இல்ல எல்லாம் ஒரு பயம் வரணுன்றதுக்காக கடவுள் கும்பிடுறாங்களா? ம் இல்ல ம் முன்னோர்கள் கடவுள்ன்றது ஒரு கடவுள் பேர் சொன்னா ஒரு பயப்படுவாங்கன்றதுக்காக கடவுளை கும்பிடணும், வணங்கணும். ம் இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள், விநாயகரை கும்பிட்டா தோப்பு காலம் போட சொல்றாங்க. ம் அது உண்மையிலேயே விநாயகர் தான் சொன்னாரா? ம் ம் இல்ல நம்ம உடம்புக்கு நல்லதுன்ட்டு அந்த மாதிரி தோப்பு காலம் கடவுள் பேரை வச்சு போட சொன்னாங்களா? ம். அப்படின்ற ஒரு இது இருக்கு. ம் இப்ப நீ கடவுள் வந்து பார்த்தா ஒரு பயம் ம் அப்படின்ட்டு ம் இருக்கும்னு சொல்லல. ஆனா உண்மையிலே கடவுள் இருக்காரா? ம் இருக்கிறாரா? ம் ம் இல்ல இல்லன்றியா? அத வந்து நீ தெளிவா வந்து அந்த வீடியோல வீடியோல சொல்லல. சொல்லல. நான் அந்த வீடியோ வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா வந்து ஓஷோ வந்து சொல்லியிருப்பாரு, கடவுள் என்பது பயத்தால் உருவாக்கப்பட்டது. அது ஒரு வியாபாரமா நிறைய பேர் சொல்றாங்க. இந்த பகுத்தறிவாதிகள்லாம் சொல்லியிருந்தேன். என்னன்னா கடவுள்ன்ற பொருள் உண்மை. காட் பார்ட்டிகல் வந்து எக்ஸிட். கடவுள் துகள் இருக்கு. இன்னமும் சயின்ஸ் அதை தேடிட்டு இருக்கு, எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சிலை வழிபாடு இதெல்லாம் தான் வந்து ஒழுக்கத்துக்கு, ஒரு பயத்துக்கு, இல்ல ஒரு வியாபாரத்துக்கு வைக்கப்பட்டதா நான் சொல்லியிருந்தேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, விநாயகர். விநாயகர் வந்து தோப்புக்காரன்னு போடுன்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து காதை பிடிச்சா பிரெயினோட இது ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ரத்த சர்க்குலேஷன் ஆகுன்றாங்க. அப்பதான் விநாயகர் வந்து அறிவு அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து முருகர் எதுக்கு அழகுன்னு சொல்றாங்கன்னா, நீ வந்து குன்றின் மீது ஏறி ஏறி உடம்பெல்லாம் முறுக்கேறிச்சுன்னா நீ பாக்குறதுக்கு அழகா தெரியுவ. அதான் அழகு, முருகன் என்ற அழகன். இப்ப காளியோட படம் இருக்குது அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு, நாக்க நீட்டின்னு கண்ணை பெருசா வச்சிருந்தா ஸ்ட்ரெஸ் குறையும். இதெல்லாம் வந்து ஒரு சொல்லி விடுவாங்க உங்களுக்கு பாடமா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன வயசுல வந்து 1 1 2னா கையில எண்ணுவோம். 1 1 2 எல்கேஜில எண்ணிருந்தோம். 2 3 5 அப்படின்னு கையில எண்ணுறோம். ஒரு 5 6 வயசு ஆன உடனே மனக்கணக்கு போட்டுரும். மனசுலயே ஒரு 2 2 5. சோ வந்து கடவுள்ன்றது வந்து சிலை வழிபாடு வந்து ஒரு சாரா இருக்கு. நம்ம மனசுலயே கும்புறம் வேற ஒரு பொருள், அதையும் தாண்டி கும்புறம் வேற ஒரு பொருள், வேற ஒரு கடவுள் பொருள் இருக்கு. அது இன்னமும் ஆராய்ச்சியில் தான் இருக்குது. பட் இட் ஸ்டில் எக்ஸிட். ஏன் நம்புறேன் அப்படின்னா வந்து அதுதான் நம்மளுக்கு வந்து எல்லாமே செய்யுது. இப்ப நம்ம நினைக்கிறோம் நடக்குது, நம்ம கடவுள் பார்ட்டார் வாசி தான் அது நடக்குது. உனக்கு ஒரு யோசிச்சிருப்பியா, எல்லாமே க்ளோஸ் ஆகும் நினைக்கிறேன், டக்குனு ஒரு டோர் திறக்கும். அது எப்படி தருது? அது கடவுள் நான் நம்புறோம்ல. ஆமா. அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் வருது இல்லையா, அப்போ அது ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் வந்து படைக்கப்படுறது ஒரு பயத்துக்காக, ஒரு ஒழுக்கத்துக்காக. நான் சொன்னேன், மனக்கணக்கு போடுறவனுக்கு அது மனசு கடவுள், சிலைகளோட அது கடவுள். அந்த மாதிரி வந்து கடவுள் இருக்கு. இப்ப கிளியர் ஆயிருதா? ஓகே, கிளியர். தேங்க்யூ. தேங்க்யூ. நல்ல பதில் சொல்லுங்க. தேங்க்ஸ்.